ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இது உங்கள் கேஹெச்கே ட்ராமா வேர்ல்டு. நாம் இன்றைக்கி மேட்ஸ் ரிவெஞ்சோட லாஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து உட்காந்துட்ருக்காரு. வெளியூர் வேலையாக போயிருப்பார்ல, அவர் உட்காந்துட்டு இருந்துட்டு ஹீரோயின் பற்றி கேட்குறாரு சோல்ஜர்கிட்ட. இந்த மாதிரி உங்கள் கசினை பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது வில்லனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்க சர்ச் பண்ணுறதுக்காக வில்லன் கிட்டே போகிறதா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லும்போது ஹீரோக்கு அவள் தான் ஷாக் ஆகிடுது. என்னடா சொல்கிற படுபாவி, இவ்வளோ லேட்டாக சொல்கிறியடான்னு சொல்லிட்டு இங்கே அவர் சொல்லிட்டு இருக்க. அங்கே ஹீரோயினே அவங்க அப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹீரோயின் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து மேடு வராங்க. மேடு வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எங்கள் முதலாளியோட கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் சியர் அப் ஆகுங்க, அவரை மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறது கஷ்டம் வந்து ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்க. அந்த டைம் வில்லன் வரான். வில்லன் வந்தோடனே ஏம்மா நீ பாடினது போதும், நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடை தேத்தி விட்டுட்டு செல்லக்குட்டி ஏஞ்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவங்களா ஹீரோயின் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. ஒரு முறை திரும்பி முறைச்ச உடனே ஏய் என்ன முறைக்கிற அப்படின்ற மாதிரி வில்லனும் கேட்குறாங்க. நான் உன்னை பிடிச்சி போய் தான் உன்னை இந்த மாதிரி பண்ணேன், உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை என் அங்கிளுக்கு கொடுக்கறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது, என் அங்கிளை வந்து நான் பழி வாங்கணும், அதுக்கு நான் உன்னை ஒரு துருப்பு சீட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. சரிடா, உன் அங்கிளை நீ பழி வாங்கணும் இல்லைன்ட்டு நான் சொல்லலை, அதுக்குன்ட்டு என்ன ஏன்டா இது மாதிரி பண்ண, என் ஃபேமிலி ஏன்டா இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன் ஃபேமிலியா, உங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னு தெரியுமா உனக்கு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என் அங்கிள் வந்து உன் வீட்டுக்கு வந்தப்போ உன்னை பற்றி என்கிட்ட வந்து சொன்னார், என்னை என் தாத்தா எப்போவுமே வெளியே கூட்டிகிட்டு போனதில் காரணம் நான் வந்து மேடோட பையன்றதுனால உன்னை பற்றி எங்கள் அங்கிள் சொல்லும்போது உன்னை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி உன் அப்பாக்கிட்டேயே நான் வந்து இதை விஷயத்தை பற்றி கேட்டேன், ஆனால் உங்கள் அப்பா இல்லை, நான் நேர்மையாக பிறந்த அதான் கரெக்ட் வழியில் பிறந்த ஒருத்தனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், அதனால் உங்கள் அங்கிளுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காரணத்துக்காக தான் உங்கள் அப்பாவை நான் கொன்னேன், உங்கள் அப்பாவை கொன்னது மட்டும் இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமாக வர சொத்தை வச்சு ஏன் அங்கிளை என்னால் பழி வாங்க முடியும், என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து என்னால் உயர்த்திக்க முடியும், அதனால தான் வந்து நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். ஆனால் நீ மறுபடியும் என் அங்கிள்கிட்டயே தான் போய்கிட்டு இருந்தா, என்ன தான் நான் தான் அந்த யங் மாஸ்டர்ன்ட்டு உன்னை நம்ப வச்சாலும் உன்னோட பார்வை எல்லாமே எங்கள் அங்கிள் மேலே தான் போய்கிட்டு இருந்தது, எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் உன்னை நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. உன்னை மட்டும் கிடையாது, என் அங்கிள் வருவார்ல அவரையும் இதே மாதிரி தான் பண்ண போகிறேன், உன் கண்ணு முன்னாடியே அங்கிளை கொன்று அவரோட கவர்னர் பதவியை நான் எடுத்துக்க போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து என்ட்ரி ஆகிறாரு ஹீரோயின் ரூம்குள்ளே. என்ட்ரி ஆகும்போது பார்த்தா நம்ம வில்லன் உட்காந்துட்ருக்காரு. ஹீரோயின் எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு நம்ம ஹீரோயினா மொத்தமாக அவள் எனக்கு சொந்தமாயிட்டா, புரியுதா உனக்கு, மொத்தமாக எனக்கு அவள் சொந்தமாயிட்டான்னு சொல்லும்போது ஹீரோக்கு வரும் பாருங்க கோவம். டேய் மரியாதையாக அவள் எங்கன்னு சொல்லிவிடு, இல்லை உன்னை கொன்று போடக்கூட நான் தயங்க மாட்டேன்னு சொல்ல, டேய் என்கிட்ட இருந்து நீ எத்தனை பொருளை எடுத்திருப்பேன், ஆனால் இனி ஹீரோயின் மட்டும் உனக்கு கிடைக்கவே மாட்டா, அவள் எனக்கு தான்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு அவள் தான் செம கோவம் வந்து கன் எடுத்து நீட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுவார். சுடுறா, உன்னால் முடிஞ்ச சுடுறா பாப்போம், நீ சுட மாட்டா, ஏன்னா உனக்கு மனசில் ஒரு ஓரத்தில் ஒரு இறக்க குணம்னு இருக்கு, ஆனால் அது எனக்கு சுத்தமாக கிடையாது, உன்னை மட்டும் இல்லை உன்னை உன் ஃபேமிலி மொத்தத்தையுமே அழிக்கிறன்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பான், அதாவது சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதை தாய் கிழவிக்கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். புருஷனை கொன்னது நான் தான், இவனோட தாத்தாவை கொன்னதும் இவன் தான், இது மாதிரி கவர்னர் போஸ்ட்டை எடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவன் பண்ண எல்லா க்ரைமையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்கும்போது, என்னை எந்த நிலைமையாச்சும் நீங்கள் இந்த வீட்டு பையனாக பார்த்துருக்கீங்களா, கவர்னர் போஸ்ட் கூட உங்கள் பையனுக்கு தான் கொடுத்தீங்க, எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து ஃபினான்ஸை பார்த்துக்கிறதுக்கு தான்டா கரெக்டாக இருப்ப, கவர்னர் போஸ்ட் கொடுத்தா போராடணும், சண்டை போடணும், அதில் உன்னை இழக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான்டா இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லும்போதும் இவன் வந்து கேட்கல, அதாவது வில்லன் வந்து கேட்கல. அங்கே அவங்க தாத்தாவை சாமி கும்பிட்டுட்டு தாய்காலியும் பிடிச்சி வச்சுக்கிறான். இந்த சைடு ஹீரோவையும் பிடிச்சிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்கான். டேய் உன் ஃபேமிலி எனக்கு பண்ண டார்ச்சருக்கு நான் உன்னை இப்போ பழி வாங்க போகிறேன்டா, உங்கள் அப்பா வந்து என்னை சுத்தமாக மதிக்கவே மாட்டார், ஏன்னா நான் மேடால் பிறந்த பையன், என் அப்பா என் அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஸோ அந்த மூலயமா பிறந்த பையன்றதுனால தாத்தாக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது, வெளியே கூட்டின்னு போகிறதா இருந்தாலும் உன்னை தான் கூட்டின்னு போவார், எல்லாத்துக்குமே உன்னை தான் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு, இப்போ நான் உன்னை கொன்று அது மூலயமா நான் கவர்னர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோக்கு கொஞ்சம் டவுட் ஆகும், இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்றத சொல்லிட்டு கொஞ்சம் டவுட் ஆகும். அதுக்கப்புறமா தான் சொல்லுவான், என்னோட படம் வந்து உன் பேச்சை கேட்காது அப்படின்னு சொல்லும்போது, அதான் வில்லனுக்கு தெரியல ஹீரோவோட சிக்னேச்சர் அதுக்கப்புறம் சீலெல்லாம் எதுன்னு தெரியும்ல, ஸோ அதை பற்றியெல்லாம் வில்லன் சொல்லும்போது எனக்கு தெரியும்டா இதெல்லாம் உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லுவான். ஆமாம், ஆனால் உன் சிக்னேச்சர் வந்து எனக்கு முக்கியமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, ஒரு பேப்பர் வந்து ஆல்ரெடி இவன் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பான்.
வச்சுருப்பான். இன்கேஸ் இவன் வந்து கையெழுத்து போடலன்னா அவங்க அம்மாவையும் லவ்வர் அதாவது நம்ம ஹீரோயினையும் கொல்ற மாதிரி ஒரு பிளானில் தான் இருப்பான். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இவனோட சோல்ஜர்ஸ் அதாவது வில்லனோட சோல்ஜர்ஸ் வந்து போயிட்டு ஹீரோயினையும் அவங்க அம்மா தாய் கிழவியும் பார்த்தீங்கன்னா தரன்னு வலிச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதே டைமில் இந்த சைடு அந்த பேப்பர் எடுத்து காட்டுவான். இங்கே பார்த்தியா நீ எழுதுன மாதிரியே இருக்குது பார்த்தியா அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பான். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் உன் சோல்ஜர்ஸ் கிட்ட கொடுத்தேன்னா உன் சோல்ஜர்ஸ் கண்டிப்பாக உன்னை நம்ப மாட்டாங்க. நீ செத்துட்ட, நீ சாக போகிறதுக்கு முன்னாடி என்ன நீ கவர்னர் ஆக்கிட்டு போயிட்ட அப்படின்னு தான் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு கன் எல்லாத்தையும் ஏம் பண்ணிட்டு நிற்கிறேன். அந்த டைமுக்கு தாய்க்கழி ஒரு உன்னை எனக்கு ஈக்குவலாக அதாவது என் பையனுக்கு ஈக்குவலாக வச்சு தானடா நான் வளர்த்தேன், ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, என் பையனை விட்டுடுற அப்படின்னு சொல்லும்போது தாய்க்கிழவி என்ன நீ எனக்கு ஈக்குவலாக வச்சு வளர்த்தியா, இவனுக்கு ஈக்குவலாக வச்சு வளர்த்தியா, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதாவது ஹீரோவை வந்து குத்திடுவான். கத்தி எடுத்து குத்தும்போது அவ்வளோதான். தாய்க்கிழவிக்கெல்லாம் அட பாவி, இப்போ ஒரு பாம்புக்கு பால் ஊட்டி நான் வளர்த்துருக்கேனே, உன்னை போயிட்டு என் குடும்பத்தை காப்பாற்ற வந்தவன் நான் நினச்சிட்டேனே, என் பையனோட சாவுக்கு நீ காரணமாக இருப்பேன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி சாபம்லாம் விட்டுக்கிட்டு இருக்கோம். தாய்க்கிழவி கிட்ட வந்துட்டு அவன் சொல்லுவான், நீ வந்து உன் பையனுக்கு ஈக்குவலாக என்ன பார்க்கல, அதுதான் உண்மை, அது நீ மட்டும் இல்லை உன் புருஷன் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லார் மேலேயுமே செம்ம காண்டில் இருக்கிறான் அந்த வில்லனு. ஹீரோயின் ஒரு பக்கம் அழுதுட்ருக்கா ஃப்ளாங்க்லின்ட்டு, ஏன்னா ஹீரோ பேர் அது. சொல்லி அழும்போது ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறான், அதாவது அந்த வில்லன் சொல்கிறான், இவனை நான் இப்போ கொன்னுறேன்னு சொல்லும், நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் எனக்கு வந்துடும், நானும் கவர்னர் ஆகிடுவேன், நீ யாரை லவ் பண்ண, யங் மாஸ்டர் தானே, நான் தான் யங் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். ஹீரோ வந்து ஷோல்டர்லேயே மறுபடியும் குத்துவான், குத்தி இறக்கிக்கிட்டே இருப்பான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியாமல் துடிச்சிக்கிட்டே இருப்பான். நம்ம தாய்க்கிழவி வந்து தயவு செஞ்சு விட்டுரு, அந்த போஸ்டிங்கெல்லாம் கூட உங்களுக்கே கொடுத்துட்றோம்டா, தயவு செஞ்சு அவனை விட்டுடுறான்னு சொல்லும்போது உன்னை கொன்னா தாண்டி சரியாக வரும், ஏன்டி கத்திக்கிட்டே இருக்கன்ற மாதிரி ஹீரோ வந்து வில்லன் வந்து தாய்க்கிழவியை திட்டிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோயினியா ஐயோ தயவு செஞ்சு அவரை விட்டுரு நீ என்ன கேட்குறியோ நான் அதை தரேன்ற மாதிரி ஹீரோயினும் ஒரு பக்கம் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் வந்து யார் சொல்கிறதையும் கேட்குற மாதிரியே இல்லை. நம்ம வில்ல பையன் புள்ள வந்து ஹீரோ மேலே கன்னை பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பான். கன்னில் ஷூட் பண்ணக்கூடாதான், ஹீரோவை ஷூட் பண்ணால் அவன் வந்து உடனே செத்துருவானா. ஸோ அதனால் அவனை குத்தி தான் சாவடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் மாறி வில்லன் வந்து குத்திக்கிட்டே இருக்கான். ஹீரோவோட உடம்புல வந்து பல இடத்துல வந்து குத்திக்கிட்டே இருக்கான். இந்த டைமில் வந்து நம்ம விஷக்குழவி இருக்கால, ஆல்ரெடி மென்டலாக இருப்பாள், அவள் வந்து வில்லனை அட்டாக் பண்ண வருவான். அப்போ வில்லன் என்ன பண்ணுவான்னா சுற்றுவான் விஷக்குழவியை. ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு நிற்பாங்க, என்னடான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் பின்னாடி விஷக்குழவி வந்து நின்றுட்டுருப்பா. அவளை வந்து ஷூட் பண்ணிட்டு கீழே விழுந்துருவாள். அவள் தான் இந்த உலகத்துலேயே ஹீரோயினுக்கு இருக்க ஒரே சொந்தம்னா அது அவள் தானே, ஃபேமிலி மெம்பர் என்னும்போது அவள் மட்டும்தானே இருக்கா. அவளை ஷூட் பண்ணோன்னே அவள் தான் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவா. ஹீரோயின் வந்து அவளை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பான், உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் உன்னை காப்பாற்றிடுவேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவள் வந்து பைத்தியமாலாம் இருக்க மாட்டா, வில்லனால் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாள். ஸோ எங்கே வில்லன் வந்து தான் குழந்தைய அழிச்சிருவானோன்னு சொல்லிட்டு தான் மென்டலான மாதிரி நடிச்சிட்டு இருப்பாள். இப்போ ஹீரோயின் கிட்ட சொல்லுவாள், நான் உன்னை வந்து என்றைக்குமே என் சிஸ்டராக பார்த்ததில்ல, ஆனால் நீ அப்படி தான் பார்த்துருக்க, நம்ம குடும்பத்தை கொண்டவனை வந்து பழி வாங்காமல் விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறந்துருவா. இங்கே ஹீரோ உட்காந்துட்டு இருப்பான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பிளானில் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பா. அதாவது கத்தி வச்சு நைஃப் வச்சு பின்னாடி அவனோட கையை வந்து கையில் கட்டியிருக்க கைத்தை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இது தெரியாத வில்லன் வந்து இப்போ உன் சீலையே நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் பாரு அப்படின்வான். நம்மளுக்கு தெரியும்ல ஹீரோ ஆல்ரெடி செஸ்ட்டில் தான் அவனோட சீலை வந்து இது பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. அப்புறமா என்ன பண்ணுவான்னா ஹீரோ கை கட்டெல்லாம் கழட்டிக்கிட்டு எல்லாரையும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடும் பக்கத்தில் இருந்துட்டு. அப்போ வில்லன் கிட்ட சொல்லுவான், தம்பி நீயும் நானும் ஒரே இடத்துல தான் தம்பி படித்தோம், நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா, நான் எதிரின்னு தெரிஞ்ச உடனே கொன்றுவேன், நீ கொஞ்சம் டைலாக் பேசிக்கொள்வேன், அதுதான் லேட் பண்ணி சாவடிச்சிட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போடும்போது ஹீரோ குத்திருப்பான்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சு அழுத்திடுவான். இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணும்போது ஹீரோயின் கைக்கு வந்து ஒரு கன்று கிடைக்கும். ஆனால் அவளால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவளுக்கு வந்து ஷூட் பண்ண தெரியாது இல்லை. ஹீரோ பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து அமுத்திக்கிட்டே இருப்பான். அப்போ யோசிச்சு பார்ப்பா, ஆல்ரெடி வந்து ஹீரோ வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பான் ஹீரோயினுக்கு, எப்படி ஷூட் பண்ணுறது, நீ ஹேம் பண்ணு, ஷோல்டர்ஸை ஸ்ட்ரெயிட்டாகவே அதெல்லாம் சொல்லியிருப்பான்ல. அதை வச்சு என்ன பண்ணுவான்னா ஹீரோயின் வந்து ஷூட் பண்ணும்போது இந்த சவுண்ட் கேட்டு வெளியே இருக்க சோல்ஜர்ஸு, அதாவது ஹீரோவோட சோல்ஜர்ஸு, வில்லன் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அடித்து போட்டு ஹீரோவோட சோல்ஜர்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹீரோயின் கரெக்டாக ஷூட் பண்ணுறவா. வில்லனை ஷூட் பண்ண அப்பா அப்படின்னு ஆகிடும் ஹீரோக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி. அப்போ தான் 2 பேர் முதல்ல சந்தோஷமும் பெருமூச்சும் வரும். ஹீரோயின் குடுக்குன்னு ஓடி போயிட்டு
ஹீரோவோட ஷர்ட் எல்லாத்தையும் கழட்டி அங்கே காயம் பட்டிருக்கும்ல அது எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பா. என்னால் தானே உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆச்சு, என்னை காப்பாற்ற வந்து தானே உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி செல்லக்குட்டி, மாமாவுக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வில்லனை சுட்டிருப்பா, பட் ஆனால் வில்லன் செத்துருக்க மாட்டான். ஸோ வில்லன் என்ன பண்ணுவான்னா ஹீரோயினுக்கு வந்து ஹேம் பண்ணுவான். அந்த கன்னை எடுத்து ஹீரோயினுக்கு ஹேம் பண்ணுவான். ஹீரோ வந்து கிஸ் பண்ணும்போதும் இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக நோட் பண்ணிவிடுவார். நோட் பண்ணிவிட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுருவார் பாருங்க. அவள் தான் ஹீரோட செஸ்ட்டில் வந்து பட்டுடும், அதாவது முதுகில் பட்டுடும். முதுகில் பட்ட உடனே அவரும் அங்கேயே மயங்கிடுவார். இங்கே தாய் கிழவி எல்லாரையும் காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சோல்ஜர்ஸ் எல்லாரும் இங்கே தான் வருவாங்க. ஹீரோவும் என்ன பண்ணுவார்னா அவனை ஷூட் பண்ண வில்லனையும் ஷூட் பண்ணிவிடுவார். தயவு செஞ்சு நீங்கள் எந்திரிங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா பல முறை இப்படி தானே சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு ஹீரோ வந்து எந்திரிச்சு வந்துட்டுருப்பான். நீங்கள் கண்டிப்பாக பிழைக்கணும், ஏஞ்சிருங்க ஏஞ்சிருங்க ஏஞ்சிருங்கன்னு சொல்லுவான். ஆனால் ஹீரோ வந்து ஏஞ்சிருக்கவே மாட்டான். அவன் வந்து இறந்துட்டான். நான் வந்து டாக்டரை கூப்பிட்றேன், அந்த டாக்டரால் உங்களுக்கு எப்படி அந்த நோயையும் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோவால் சுத்தமாக முடியல, அவன் சாவர கண்டிஷனுக்கே போயிட்டான். அதுக்கப்புறமா சோல்ஜர்ஸ்லாம் அங்கே வந்தோடனே இனிமேல் இவ தான் உங்களோட கவர்னருன்னு சொல்லிட்டு இருப்பான். சொல்லிவிட்டு என்ன பண்ணுவான்னா ஹீரோயின் கிட்ட சொல்லுவான், நீ வந்து நல்ல முறையில் ஆட்சி பண்ணணும், நீ வந்து இன்னொரு மேரேஜ்லாம் பண்ணிக்கணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். என்ன நினச்சிக்கிட்டு நீ அப்படியே இருக்கக்கூடாது, நீ இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கணும், எங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்படிலாம் பேசாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் உங்களை காப்பாற்றிடுவேன், டாக்டர்கிட்ட நம்ம போகலாம், வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லும்போதே ஹீரோ வந்து அவள் தான் அவுட்டு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் எல்லாருமே உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் இங்கே கதறி எழுதுகிட்டு இருப்பா, எந்திரிங்க ஃபேங் எந்திரிங்க ஃபேங்குன்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் ஹீரோ பேரும் ஹீரோயின் பேரும் ஒரே அந்த ஃபேங்குன்ற இதுவில் தான் ஆரம்பிக்கும். இவங்க 2 பேரும் அழுதுட்டுருக்கிறது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிடுது. அதாவது ஹீரோ வந்து இறந்துட்டாரு, ஹீரோயின் வந்து இந்த மாதிரி இருக்காங்க, இவர் கவர்னராக இருக்க சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சது. கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இங்கே ஹீரோயினி வந்து இந்த கவர்னர் போஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஹீரோ வந்து சொல்லியிருப்பார் ஹீரோயினியோட ஃபேமிலி ட்ரெஷர் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஒரு பெண்டன்ட் கொடுத்து பார்த்துக்க சொல்லியிருப்பார்ல, அந்த பெண்டன்ட்டில் தான் மேப் இருக்கும். அதை வந்து சொல்லுவார் ஹீரோ. அந்த பெண்டன்ட்டே மேப்பான். அதுக்கப்புறமா வந்து இவங்கக்கிட்ட கன்று வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைனீஸ் ஆள்கிட்ட வந்து கன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கொடுக்கும்போது 2 தங்கக்கட்டி வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க ஹீரோயினி. ஏன்பா 2 தங்கக்கட்டி கம்மியாக கொடுத்துருக்கேன்னு கேட்கும்போது, நீ எங்கள் ஆளுங்க வந்து உங்கள் ஆளுங்களெல்லாம் இறந்துருப்பாங்க, அதனால தான் 2 தங்கக்கட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னும்போது, சரி ஏன் அப்போ நம்ம போட்டி போட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஹீரோயின் கன் எடுத்து நீட்டுவாங்க. நான் கேள்விப்பட்ட மாதிரி நீங்கள் முன்னாடி இருந்த கவர்னர் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, என் புருஷன் கொஞ்சம் இறக்க குணம் உள்ளவர், நான் அப்படியெல்லாம் கிடையாது, நான் கொஞ்சம் க்ரூரலான டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ரவுடி கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. வாங்க சேர்ஸ் அடிக்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஏஞ்சி சேர்ஸ் பண்ண, அதாவது டாஸ் பண்ணுறதுக்காக வருவார். ஹீரோயினா சேர்ஸ் அப்படின்றது வெளியில் அவருக்கு வந்து டாஸ்லாம் பண்ணாமலே இவங்களே குடிச்சிடுவாங்க. குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வருவாங்க. அதாவது கன்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுல, வாங்கிட்டு வெளியே வருவாங்க. அவங்களோட மேன்ஷன் தான் அது. வெளியே வரும்போது ஒரு இடத்த பார்த்து அப்படியே ஸ்டன்னாகி நின்றுடுவாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ இருப்பார். பட் ஆனால் அது ஹீரோ கிடையாது, வேற ஒரு ஆள். ஃபேஸ் கட் எல்லாம் ஹீரோ மாதிரியே இருக்கும். அந்த இடத்துல வந்து நிற்பாங்களா, அங்கே வந்து ஒரு லைட்டு கீழே விழுந்திருக்கும். பார்ப்பாங்க ஹீரோயின் பார்ப்பாங்க. பார்த்து லைட்டர் எடுத்து அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினையும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அதாவது இது வேற ஆள், இந்த ஹீரோ வந்து வேற ஆள். ஹீரோயின் வந்து பார்த்து சிரிப்பாங்க, இவனும் பார்த்து சிரிப்பான். அதுக்காக கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் ஃபேஸில் ஒரு மாதிரியாக மாறிடும். ஐயோ இந்த பைத்தியக்காரி ஏன் நம்மளை பார்த்து இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு அவருக்கும் புரியாது, இவங்களுக்கும் புரியாது. அதுக்கப்புறமா லைட்டர் எடுத்து கொடுப்பாங்க. இதோட சீரீஸ் கம்ப்ளீட்.